நண்பர்களே, கடவுளுடைய பெருமையை அறிவது இயலாது என்பதை நம்முடைய முன்னோர்களிலே பலர் உணர்த்தி இருக்கிறார்கள். அவர்களிலே ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறவர் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் தம்முடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லுகிற ஒரு பேருண்மை மிக முக்கியமான ஒன்று. அது என்ன என்று சொன்னால், அவர் கூறுகிறார், உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஊழி, உணர்வாராரன் ஒருவன் தன்னை, உணர்வாரார் விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பன்னகத்தாய் நீ கிடந்த பால் என்று சொல்லுகிறார். அறிவது என்பது வேறு, அறியக்கூட முடியாது என்று நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதையும் கடந்து உணர்வது பற்றி பொய்கை ஆழ்வார் சொல்லுகிறார். அறிவதற்கும் உணர்வதற்கும் என்ன வேறுபாடு? அறிவது என்று சொன்னால் நெருப்பு சுடும். சின்ன வயதிலிருந்து நாம் அதை அறிந்திருக்கிறோம். பலர் சொல்லி இருக்கிறார்கள், நாம் கூட லேசா தொட்டு பார்த்திருப்போம், சுடும். அது அறிவு. ஆனால் யாருக்கேன ஒருவருக்கு ஒரு விபத்தில் நெருப்பு சுட்டு புண்ணாகி அது பல நாட்கள் வருத்தி பிறகு குணமாயிற்று என்று சொன்னால் நெருப்பு சுடும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்று சொல்வோம். அது மாதிரி கடவுளை அறிவது என்பது வேறு, கடவுளை உணர்வது என்பது வேறு. எனவே கடவுளை அறிவது தேவை என்றாலும் கூட உணர்வதுதான் மிக தேவை. அதைத்தான் பொய்கை ஆழ்வார் நமக்கு சொல்லுகிறார். உணர்வாரார் உன் பெருமை. உன்னுடைய பெருமையை யார் உணர முடியும்? ஊழிதோர் ஊழி முயன்றாலும், எத்தனையோ கோடி ஆண்டுகள் அனுபவித்து பார்த்தாலும் உன்னுடைய பெருமையை முழுமையாக உணர முடியுமா? முடியாது என்று சொல்லுகிறார். அதே போல உணர்வாரார் உருவம் தன்னை, கடவுளுக்கு உருவம் இல்லை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டோம். ஆகவே எங்கு அவருடைய உருவம் என்பது அவருடைய பல்வேறு பண்புகள், அனுபவித்து தெரிந்து கொண்ட பண்புகள். அவர் அன்பு மிகுந்தவர், அவர் இரக்க மிகுந்தவர், அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை ஆக்குகிறவர், காக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்றெல்லாம் நாம் அவரை பற்றி சொல்லுகிறோமே. இந்த மாதிரி பண்புகளை எல்லாம் கூட, இதுல ஏதேனும் ஒன்றை கூட பல கோடி ஆண்டுகள் ஒருவர் அனுபவித்திருந்தாலும் முழுமையாக அவர் இத்தகையவர் என்று சொல்ல இயலாது என்பதைத்தான் உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஊறி உணர்வாரார் உன் உருவம் தன்னை என்று அவர் உணர்த்துகிறார். தொடர்ந்து இன்னும் நுட்பமாக வேறொன்றை அவர் சொல்லுகிறார், மிக முக்கியமானது. கடவுள் அவர் எங்கு இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வகை வகையாக விதவிதமாக இருக்கிறார். விண்ணகத்தில் இருக்கிறார். அந்த விண்ணகம்தான் நமக்கு தாய் வீடு, அங்கு நாம் சென்றாக வேண்டும். அந்த விண்ணகத்திலே இருக்கின்ற அந்த கடவுளுடைய பெருமையை கோடி கோடி கணக்கான ஆண்டுகளாக நாம் அவரோடு இருந்தாலும் கூட உணர முடியுமா என்றால் முடியாது. அவர் விண்ணகத்தில் மட்டும் இல்லை, எங்கும் இருக்கிறார். ஆக மண்ணகத்திலே நமக்கு வழிகாட்டுகிறவராக வந்த நிலையிலே கடவுளை நாம் காண்கிறோம். அந்த கடவுளுடைய பெருமையையும் உருவத்தையும் ஒருவர் பல கோடி ஆண்டுகளாக அனுபவித்து பார்த்தாலும் கூட முழுமையாக அனுபவித்து சொல்ல முடியாது, நிறைவு காண முடியாது. தொடர்ந்து உணர்ந்து கொண்டே போக முடியுமே அன்றி அதற்கு ஒரு முடிவு இருக்காது.
இப்படி மண்ணகத்திலே அவர் நமக்கு வழிகாட்டியாக வந்தது மட்டுமல்ல, ஒரு சில இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கே குடியமர்ந்து நமக்கு எத்தனையோ கோடி நலன்களை புரிந்து கொண்ட வண்ணமாக இருக்கின்றார். அப்படி அவர் தேர்ந்து கொண்ட புனித இடங்களிலே ஒன்று வேங்கடம். அப்படி இந்த புனித இடம் ஏதேனும் ஒன்றிலே அவர் மக்களுக்கு செய்கிற நலன்களை எல்லாம் உணர்ந்து 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 பார்ப்பதென்றால் பல கோடி ஆண்டுகளாக ஊழி ஊழி உணர்ந்து கொண்டிருந்தாலும் கூட முழுமையாக உணர முடியுமா அவருடைய பெருமையை, அவருடைய உருவத்தை? முடியாது. இதற்கு மேல் தம்மை வெளிப்படுத்துவதற்காக வேதங்களை அருளினார். 4 வேதங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த வேதங்கள் மூலமாக அவருடைய பெருமையையும் அவருடைய உருவத்தையும் முழுமையாக உணர்ந்து அனுபவித்து விட முடியுமா என்றால் அதுவும் முடியாது என்று சொல்ல. அதைத்தான் நாம் உணர வேண்டும். கடவுளை முழுமையாக உணர முடியாது. அவர் இப்படித்தான் அப்படித்தான் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்வது மிகவும் சிரமம். அதையும் கடந்தவர். நாம் சொல்வதிலே ஓரளவு உண்மை இருக்கும், முழு உண்மையும் அதுதான் என்று நாம் சொல்ல முடியாது. இன்னும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒருவர் என்று அவர் சொல்லுகிறார். உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஊழி, உணர்வாரார் உருவம் தன்னை, உணர்வாரார் விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் நாள் வேங்கடத்தாய் நாள் வேத பன்னகத்தாய் நீ கடந்த பால் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த பாடலிலே அவர் சொல்லுகிற பேருண்மை மட்டுமல்ல, வேறு ஒரு இனிய நன்மையும் இருக்கிறது. அவர் சொல்வதை போல உணர்வாரார் உன் பெருமை விண்ணகத்தாய் ஊழிதோர் ஊழி, உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஊழி மண்ணகத்தாய் வேங்கடத்தாய், உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஊழி நால்வேத பன்னகத்தாய் விண்ணத்த உணர்வாரார் உன் உருவம் தன்னை என்று இப்படியே ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஜபம் போல சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். ஒரு தொடர் மாலையாக புகழ் மாலையாக சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் என்ற வகையிலே பொய்கையாழ்வார் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதிலே முக்கியமானது என்ன என்று சொல்லும் பொழுது நாம் அறிந்து கொண்டால் போதாது, உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாம் சொல்லுகிறோம் அம்மா அன்புடையவள் என்று. ஆனால் ஒவ்வொருவரிடமும் கேட்டோம் என்று சொன்னால் அவங்க அம்மா எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்திருப்பதனாலே அதை பற்றி சொல்லும் போது மிகச் சிறப்பாக. உணர்ந்தவர் சொல்வதை கேட்பவர் அவ்வளவாக உணர்ந்து கொள்ள மாட்டார், தெரிந்து கொள்வார். ஆகவே கடவுளை, அவருடைய பெருமையை, அவருடைய உருவத்தை எல்லாம் வெறுமனே தெரிந்து கொண்டால் போதாது, உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டவர் அவரோடு ஒட்டி கொள்வார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அவர் விண்ணகத்தில் இருக்கிறார், அவர் மண்ணகத்தில் இருக்கிறார், அவர் வேங்கடத்தில் இருக்கிறார், அவர் நால்வேத பன்னகத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்வதனாலே இப்படி பல்வேறு வகையிலே கடவுளோடு நமக்கு அனுபவம் ஏற்பட்டு அது தொடர்ச்சியாக வளர்ந்து 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 முதிர்ச்சி அடைய வேண்டும். முதிர்ச்சி அடையுமே தவிர முடிவு அடையாது. அதனை உணர்த்துகிற நம்மாழ்வார் எவ்வளவோ சிறப்பாக நமக்கு வழிகாட்டுகிறார். நாமும் ஊழி காலமும் கடவுளை உணர்ந்த வண்ணமாக, பேரானந்தத்திலே மூழ்கிய வண்ணமாக இருப்பதற்கு இன்னருள் இறைவன் புரிவானார். வாழ்க.